This is Titi Kaka. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? Do you know what are we going to see today? It's all about owl. Owl பாத்தீங்களா friends? எவ்வளவு பெரிய ஃபேஸ்னு? அதோட ஐஸும் ரொம்ப லார்ஜா இருக்கும். Owls have a flat face and large eyes. Owls are active at night. Owls வந்து maximum night timeல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். Elf owl is the smallest owl and black-crested fish owl is the largest one. இந்த மேல இருக்கிற பிக்சரை பாருங்க. குட்டியா இருக்குதானே? அதோட நேம் தான் elf. கீழ இருக்கிற பிக்சரை பாருங்க எவ்வளவு லார்ஜா இருக்குன்னு. இந்த owlோட நேம் தான் black-crested fish owl. Friends, இந்த owlோட ஐஸ் பாத்தீங்களா? எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஆனா owலுக்கு வந்து ஐபால்ஸ் இருக்காதாம். அதுக்கு பதிலா owlோட ஐஸ் வந்து டியூப் ஷேப்ல தான் இருக்குமா. ஹியூமன்ஸால ஐபால ரொட்டேட் பண்ண முடியும்ல फ्रेंड्स. ஆனா இந்த owlஸால அதுங்களோட ஐஸை மூவ் பண்ணவே முடியாது. owlஸால தூரத்துல இருக்குறத ரொம்ப கிளியரா பார்க்க முடியுமா. owls have binocular vision. ஆனா owlஸால கிட்ட இருக்குறத அவ்வளோ கிளியரா பார்க்க முடியாதாம். owls have 3 eyelids. owls வந்து அதோட அப்பர் ஐலிட கண்ணை சிமிட்டுறதுக்கு யூஸ் பண்ணுது. இந்த பிக்சரை பாருங்க. அது பிளிங்க் பண்ணும்போது எப்படி அதோட அப்பர் ஐலிட் கீழே வருதுன்னு. owls வந்து அதோட லோவர் ஐலிட தூங்குறதுக்காக யூஸ் பண்ணுமா. இந்த பிக்சரை பாருங்க. owls எப்படி தூங்குதுன்னு. owls close their lower eyelids while sleeping. இந்த பிக்சர்ல பாத்தீங்களா? அவளோட third eyelid அந்த கிராஸ்ல அப்படியே ஏதோ மூடுற மாதிரி இருக்குதே. அதுதான் அவளோட third eyelid. It's called the nictitating membrane. This membrane protects the eye of the owl from dust and keeps it moist. இந்த third eyelid தான் owlோட ஐஸை டஸ்ட்ல இருந்தும் அதோட கண்ணை ட்ரை ஆகாமையும் பாத்துக்குது. owlஸால அதுங்களோட கழுத்தை 270 டிகிரி வரைக்கும் திருப்ப முடியுமா. லெஃப்ட் சைடுல 135 degrees and ரைட் சைடுல 135 degrees. அப்படி டோட்டலி 270 degrees. Owls cannot turn their eyes. Instead, they can turn their neck up to 270 degrees. owlஸால அதுங்களோட கழுத்தை 270 degrees வரைக்கும் திருப்ப முடியறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதுங்களோட கழுத்துல இருக்கிற vertebrates. ஹியூமன்ஸுக்கும் யூசுவல் பேர்ட்ஸுக்கும் 7 vertebrates தான் கழுத்துல இருக்குமா. ஆனா இந்த பிக்சரை பாருங்க. owlக்கு they have around 14 vertebrates in their neck. Most of the owlsோட ears different heightsலயும் different sizesலயும் இருக்குமா. Most of the owl species have asymmetrical ears. owlsோட ears different heightsல இருக்கிறதுனால அதோட prey வந்து எந்த சைடுல இருந்து சவுண்ட் போடுது, எந்த டைரக்ஷன்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு அந்த டிஃபரன்ஸ் இன் டைமை வச்சு அதால ஈஸியா லொகேட் பண்ண முடியுதா. Asymmetrical ears gives the owl a better chance to detect the location of prey due to a small difference in time. owlsோட காலை பாத்தீங்கன்னா they have 2 toes pointing forward and 2 toes pointing backward. owls have sharp talons. talonsனா அதோட claws வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. அதனால அதோட prey அதால ஈஸியா பிடிச்சுக்க முடியுமா. Many owl species have feathered feet to protect them from cold and weather. இந்த பிக்சரை பாருங்க. அதோட காலை எப்படி feathersால மூடி இருக்குன்னு. owlஸால hooting sound மட்டும் இல்லாம நிறைய different sounds போட முடியுமா. dog barks. dog தானே குரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா owls கூட bark பண்ணுமா. Not only barking, whistling sound, chirping sound, squeaking sound, growling sound, hissing sound, இப்படி நிறைய sounds அதால போட முடியும். Owls are carnivores. Owls eat rodents, அப்புறம் small mammals, insects, fish, other birds, sometimes even smaller owls கூட சாப்பிடுமா. Owls ரேரா தான் தண்ணி குடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்ற அந்த ஃபுட்ல இருந்தே அதுக்கு தேவையான தண்ணி அது எடுத்துக்குமா. It's quite rare to see an owl drinking water. Owls are very silent flyers. Owls வந்து பறக்கும்போ அதோட விங்ஸ்ல இருந்து எந்த flapping சவுண்டுமே வராதாம். அது ஏன்னா அதோட broad விங்ஸும் அதோட ஸ்பெஷல் flying feathersனாலயும் தான் எந்த சவுண்டும் வர்றது இல்லையா. ஃபீமேல் owls தான் மேல் owls விடையும் ரொம்ப லார்ஜராகவும் ஹெவியராகவும் ரொம்ப கோவமாகவும் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். Female owls are larger, heavier and more aggressive than the males. A group of owls is called a parliament. Group of owls நம்ம என்ன சொல்லணும் friends? parliament னு சொல்லணும்.
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. If you like to watch more videos, then please subscribe to my channel.